சோலை ஒன்று பள்ளி தெய்வயானையோடு வந்த மந்த சோலை ஒன்று பல்லுயிர்க்கும் காவலாகி நின்ற வடிவேலு ஒன்று பல்லுயிர்க்கும் காவலாகி நின்ற வடிவேலு ஒன்று உன்னை நினைத்தேன் உள்ளம் மகிழ்ந்தேன் உன்னால் உழைப்பானா உயரும் புகழ் மீளா காலன் காலன் அன்பு வணக்கம் பூ மணக்க புகழ் மணக்க பொறுப்பில் என் மணக்க என் உற்றார் உள்ள மகிழேன் என் பெற்றோர் மனமகிழேன் என் வீட்டில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பும் அறனும் உழைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது வள்ளுவரின் வாக்குக்கிணங்க ஒரு பெண்ணாக பிறந்தால் அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 வகைகளும் இருக்க வேண்டும். ஆமாம், இது எந்த நாடு? இதுதான் நீர்வளம் நிலவளம் கொடிவளம் பெற்ற நாடு. இந்த நாட்டின் பெயரும் மகத தேசம். மகத தேசம் மகத தேசம் என்று தெரிவிப்பார்கள். இந்த மகத தேசத்தை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வரக்கூடிய என் கணவரின் பெயரோ மரகத மன்னன். மரகத மன்னன் மரகத மன்னன் என்று தெரிவிப்பார்கள். அவருக்கு மனைவியாக வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பெயரும் பொற்பிணி. பொற்பிணி என்று தெரிவிப்பார்கள். எனக்கு முன்பாக என் அக்காவை திருமணம் செய்தார்கள். அவருடைய பெயரும் கற்பிணி. கற்பிணி என்று தெரிவிப்பார்கள். ஆமா.